பேரு டில்லி. ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். வெல்கம் பேக் அகைன். மீண்டும் இது நம்ம திண்டுக்கல் சென்ட்ரல். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன், அதாவது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு உங்களோட மொபைலுக்கு வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புத்த கயா. எஸ், மீண்டும் கயாவிலே புத்த கயாவுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே வந்து புத்தர் சிலை அண்ட் புத்தர் கோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். என்ட்ரன்ஸில் தான் இப்போ நம்ம இருக்கோம். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கயாவோட ஃபுல் வீடியோ வந்துட்டு பார்ட் 1 பார்ட் 2 நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு சும்மா வேறு லெவலில் தெறிக்க விட்ருக்காங்க. ஓகேங்களா? கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தாலே டெம்பிள், அதுக்குள்ளே இருக்க இந்த சாமி வந்து தெரியும், அதாவது புத்தர். ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சைலன்ஸாக தான் இருக்கும். இந்த இடத்துக்குள்ளே வந்தாலே ஒரு நிம்மதி அண்ட் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மன நிறைவு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துடுது. ஒரு தியான நிலைக்கே நம்மளை கொண்டு போயிடுறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து கோவிலுக்குள்ளே வந்து கட்டமைப்பாக இருக்கட்டும், அல்லது ஒரு டிசைன்ஸாக இருக்கட்டும், அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாகவும் பார்க்குறப்போ ஒரு கலர்ஃபுல்லாகவும் கொடுத்துருக்காங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த புத்தரோட சிலைகள் வந்து சின்னதாக ரொம்ப அழகாக இருக்குது கைஸ். வந்து ஒரு 100 அல்லது 100க்கும் மேற்பட்ட அந்த சிலைகளாகவே வச்சுருக்காங்க. சுற்றி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது கைஸ். உள்ள டெம்பிள் வந்து மறக்காமல் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஃபோனை கையில் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு இங்கே படம் பிடிக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம். அதுக்குண்டான எல்லா விஷயமுமே வந்துட்டு இந்த கோயிலுக்குள்ளே இருக்குது. டெம்பிளை சுற்றி பார்த்திங்கன்னா வந்து போகிறதுக்கான ஒரு வழி, இந்த வெளியே வர்றதுக்கான வழி எல்லாமே வந்து கிளியராக பக்காவாக கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கோல்டன் கலராக இருக்கட்டும், ஒரு ஒயிட் அண்ட் கலராக இருக்கட்டும். எஸ், ஆல்மோஸ்ட் வந்துட்டு நல்லாவே இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பீகாரில், ஒரு இந்தியாவில் இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது. ஒரு வேறு நாட்டில் இருக்க மாதிரி தான் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க. அவர் ஒரு சைனாவோட கட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு தெரியுது நமக்கே. ஸோ புல்லரிச்சு போயிடும் அந்த மாதிரி ஒரு இடம்தான். சுற்றி அதுக்கேற்ற மாதிரியே வந்து பாதைகள், அப்புறம் அந்த கட்டிடங்கள் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரியே அமைச்சிருக்காங்க. இங்கே வந்து வேறு லெவலில் ஒரு ஒயிட் கலர் புத்தர் சிலை இருக்குது கைஸ் கோயிலுக்கு அவுட்டரில். ஸோ அங்கே வந்து மறக்காமல் வந்து நீங்கள் விசிட் பண்ணிடுங்க. ரொம்ப அழகான ஒரு சிலை. என்னடா வார்த்தைக்கு வார்த்தை புத்தர்னு சொல்கிறா, அப்புறம் இந்த புத்தர் யாருடா அப்படின்ற அளவுக்கு நீங்கள் கேட்கலாம். கௌதம புத்தர் அப்படின்ற ஒரு இங்கே வந்து தியானம் பெற்ற இடம் தான் இது. அதுக்கான நினைவாக தான் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டு இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குது கைஸ். இந்த இடத்துல கட்டப்பட்டிருக்க சிலை வந்துட்டு ஒரு தமிழரால் கட்டப்பட்டது. ஆமாங்க, அந்த தமிழோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. கணபதி. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கயா அப்படின்ற ஒரு நினைவு கூற விதமாக, அதாவது இந்த ராமர் சீதையெல்லாம் வந்தாங்கள்ல, ஸோ அதுக்கான ஒரு விஷயமாக இந்த ராமர் அண்ட் சீதை லட்சுமர் அவங்க இருக்கிற மாதிரியான ஒரு டெம்பிள் வந்து சின்னதாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் பியூட்டிஃபுல்லாகவே இருக்குது. அதான் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து சுற்றி பெரிய பில்டிங் மாதிரியே கட்டி வச்சுருக்காங்க. சுற்றி மேலே நின்று பார்க்குற அளவுக்குலாம் இருக்குது.
மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் அழகாக இருக்கட்டும், சுற்றி வந்து என்ட்ரன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே வந்து பார்க்கலாம், நல்லாயிருக்கும். அண்ட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கடைகள் அண்ட் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணுறதுனா ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஏதாவது வாங்கிட்டு போயிருங்க, வியாபாரத்தமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இவர் நம்மளோட கெஸ்ட், ஓகேங்களா. இவரை வந்து இப்போ நம்ம வீட்டுக்கு கூட்டி போகிறோம். இல்லை சும்மா சொன்ன வீட்டுக்கெலாம் கூட்டி போக மாட்டோம். அவர் வந்து இங்கேயே இருக்க போகிறாரு. அண்ட் இதான் வந்துட்டு கேஸ் பெரிய என்ட்ரன்ஸு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சைனாவில் இருக்க மாதிரி இருக்கா. எஸ், அப்படி தான் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த இடத்துக்குள்ளே போகும்போதே அப்படி தான் உங்களுக்கும் ஃபீல் ஆகும். ரொம்ப ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான பட்டர்ஃப்ளைலாம் பறக்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன கார்டன்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் இன்னும் உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது போர் அடிக்கிற மாதிரியே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்டிங்காக ஒரு மன நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த புத்த கயா. இந்த புத்தகயா கோயிலுக்கு வந்தது உண்மையிலேயே வந்துட்டு ஒரு சந்தோஷமான ஒரு மெமரிஸாக தான் இருக்குது எங்களுக்கு. ஸோ நீங்களும் வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். இந்த டெம்பிள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலத்தில் புத்த கயா அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்குது. கயான்னு கேட்டாலே இங்கே வந்து பாப்புலர், ஓகேங்களா. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு சப்போர்ட்டை கொடுங்க கைஸ். மறுபடியும் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாபாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.